09 August 2026. ஆத்ம நமஸ்காரம். வந்தே பரபிரம்ம சிதாத்மஹம்ச துவந்தே குரு சாந்தமுமேசமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதாஞானவி வந்தனீயா. ஆனந்த சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ராகாதிரோகான் சததானுசக்தா நசிஷ்காய பிரஸ்ருதானசேஷான் ஔசுக்கியமோகாரதிதான் ஜகானா யோ பூர்வ வைத்யாய நமஸ்துஸ்தஸ்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்துஸ்தஸ்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்துஸ்தஸ்மை. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேத்து செஷன்ல ஒரு ஆலயத்தை, சித்த வித்தை அபியாச ஆலயத்தை நிறுவனம்னா அதுக்கு அனுமதி வாங்கணும்னா தனக்கு கீழானவங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த வீட்டுல பெண் எடுக்கவோ விவாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு திருமணம் பண்ணணும் சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னா மனப்பொருத்தம் பண்ணணும். வித்தையை பெறாதவங்களை திருமணம் பண்ணக்கூடாது. வித்தையை பெறாதவங்களை திருமணம் பண்ணனா அவங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நாம செய்யக்கூடிய சித்த வித்தை பெற்றவர்கள் செய்யக்கூடிய தொழிலால எந்த ஒரு ஜீவிக்கும் இம்சைகள் வராத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்த வித்தை பெற்றவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் உண்டாக்குற அளவுக்கு ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி சித்த வித்தை பெற்றவர்கள் தானாகவே முன் 2 ஆயுதங்களை உருவாக்கி, ஒரு பீரங்கி குண்டே நம்மளை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை நோக்கி வருந்தாலும் பயப்படாம அதை எதிர்த்து தடுத்து நிறுத்துகிற ஒரு கேடயத்தை உருவாக்கணும், சக்தி வாய்ந்த கேடயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தீரதை, துணிவு அப்படின்ற கேடயத்தை உருவாக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி இமாலய மலை இருக்கு இல்லையா, அந்த மலையே நாம செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு தடையா நின்னுச்சுன்னா கூட அதையுமே ஒரு வாளால ஒரே வெட்டனா அந்த 2ஆ துண்டாயிரணும். அந்த அளவுக்கு ஒரு கூர்மையான வாள். சோ அதையும் நாம உருவாக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாள் தான் பொறுமை, ஷமா என்கின்ற அந்த வாள். இது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, இப்ப நாம ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு யோசிச்சாச்சு, அதை செயல்படுத்த போறோம். இப்ப நாமளே எங்கனாவது யார் வீட்டுக்காக போறோம், ஏதாவது நினைச்சிட்டேன்னா அதை செயல்படுத்துறதுக்கு போனா எந்த ஒரு ஜீவிக்கு நம்ம தொந்தரவு இல்லாத போயிட்டு வரணும். சோ அப்படி போற வழியில ஏதாவது ஒரு ஜீவிகள் மூலயமா நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டுச்சுன்னா அதையுமே பொருட்படுத்தாம நாம எந்த நோக்கத்துக்காக வீட்டை விட்டு புறப்பட்டோமோ சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆனா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம எந்த ஜீவிகளையும் நம்ம இம்சிக்காம அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப ராமதாசன் கிருஷ்ணதாஸ்னு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் நல்லா பழகிக்கிட்டு வராங்க. அப்ப ராமதாசனோட வீட்டுக்கு கிருஷ்ணதாசன் போறாரு. ஆனா இவரு அவங்க கூட போய் பழகிறதோ இல்ல அவர் வீட்டுக்கு இவர் போறதாலேயோ யாருக்குமே எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனா இவங்க 2 பேரும் பழகிறது சில பேருக்கு பிடிக்கல, அந்த அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பிடிக்கல.
அதனால என்ன பண்றாங்க, இந்த கிருஷ்ணதாசனை ராமதாசன் வீட்டுக்கு போகாத அளவுக்கு அடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. சோ அப்ப என்ன பண்றாரு அவரு? போகக்கூடாது, பின்னாடி நோக்கி போக கூடாது. ஏன்னா அவர் வந்து ராமதாசன் அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு வந்துட்டாரு இல்லையா? அப்ப அவர் என்ன பண்ணணும், முன்னோக்கி தான் போகணும். யாரு தள்ளனாலும் சரி, அடிச்சாலும் சரி, அவர் பின்னோக்கி அவர் மனச வச்சு பின்னோக்கி காலை எடுத்து வைக்க கூடாது, முன்னோக்கி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்க கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்க கூடாது. சோ இந்த பின்வாங்காத அவர் எடுத்த முயற்சிய, அவர் போகணும்னு நினைச்சது அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு இல்லையா? இதுதான் வந்து அந்த தீரதை அப்படின்னு சொல்லக்கூடிய கேடயம். அதுக்கப்புறம் இந்த பொறுமை ஷமான்ற வாள் எதுக்கு சொல்றாங்கன்னா, அப்படியே அடிபிடி தள்ளுலாம் நடக்கும் பொழுது கூட அவரு வந்து எந்த ஒரு வருத்தமும் அதனால படக்கூடாது, விரோதமும் பண்ணக்கூடாது. அவங்க நம்ம தள்ளிட்டாங்க, அடிச்சுட்டாங்க அப்படின்னு விரோதமும் படக்கூடாது. அதையுமே சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டே அவரு வந்து முன்னோக்கி அந்த ராமதாசன் வீட்டுக்கு போறதுக்கு முயற்சி செய்யணும். சோ இதுதான் வந்து அந்த பொறுமை ஷமான்ற வாளு. அப்ப நம்ம போகணும்னு ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா, அதுக்கு எவ்வளவு பெரிய தடை யார் மூலியமா வந்தாலுமே நாம நம்ம சொந்த மனசு வேலை பார்க்கும்ல, என்னடா அங்க போறோம், ஒரு தடை ஏற்படுது, பின்னாடி போயிடலாம் அப்படிலாம் நம்ம சொந்த மனசால நினைக்க கூடாது. வைராக்கியத்தோட நம்ம போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது முன்னோக்கி தான் அந்த காலை வைக்கணும், அவசரம் பின்னோக்கி எடுத்தே வைக்க கூடாது. அது எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும், எவ்வளவு தடை வந்தாலும் அதையும் பொறுமையா சகிச்சுக்கிட்டு அதையும் சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சோ இதுதான் இந்த தீரதை, வாள், கேடயம் இதை உருவாக்குறதுக்கு உண்டான பயன் இதுதான் அப்படின்னு ஆடக்கூடாது. சூதாட்டம்னா இப்ப ரம்மி விளையாடுறாங்க, சீட்டுக்கட்டு எல்லாம் விளையாடுவாங்க, ஏதாவது பணம் வச்சு பந்தயம் பண்ணி ஏதோ செய்வாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஆன்லைன்லயே நிறைய ரம்மி அது நிறைய வந்துருச்சு. சோ இந்த மாதிரி சூதாட்டங்கள் எல்லாம் போய் தேவையில்லாத பணத்தை இழந்துட்டு மனசு கஷ்டத்தையும் படுத்தி கொடுத்து அந்த ஜீவனை வருத்தக்கூடாது. சினிமாக்கு போகக்கூடாது. சினிமா எல்லாம் பாக்குறது மூலயமா மனசு தேவையில்லாம சஞ்சலங்கள் படும், நம்மளோட ஜீவ சக்தி விரயமாகும். சோ இது மாதிரியும் பண்ணக்கூடாது. கோழி பந்தயம் அந்த மாதிரி விஷயங்கள்லயும் நம்ம போய் ஈடுபடக்கூடாது. ஒரு ஜீவனையும் தேவையில்லாம வதிக்க கூடாது. சோ நம்மளோட ஜீவனையும் வீணாக்க கூடாது. அப்புறம் நம்மளுடைய இந்த ஜடத்திற்கு அபாயம் வரக்கூடிய வகையில எந்த விளையாட்டும் விளையாடக்கூடாது. இப்ப இந்த மல்யுத்தம் இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அந்த விளையாட்டு எல்லாம் விளையாடும் போது தேவையில்லாத நம்ம உடம்புக்கு அடிபடுறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ இப்ப அந்த மாதிரி எந்தெந்த விளையாட்டு எல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் நாம போயிட்டு சித்த வித்தை பெற்றவர்கள் ஈடுபடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ ஒரு இடத்துல அடிபுடி சண்டைலாம் நடக்குது, ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா நாம அந்த இடத்தை விட்டு விலகி வந்துடணும். சோ அதுல போய் எதுலயுமே நாம இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா இங்க நடக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, சொப்பனம் இல்லையா. அப்ப அதுல நம்ம தேவையில்லாம போய் தலையிட்டு கலந்து பஞ்சாயத்து பண்றன்ற பேர்ல நம்மளுடைய ஜீவனை வந்து விரயம் பண்ணக்கூடாது. சோ அந்த இடத்த விட்டே நகர்ந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதே மாதிரி சித்த வித்தை பெற்றவர்கள் இருக்காங்க. சித்த வித்தை பெற விரும்புபவர்களுக்கு என்ன பண்ணலாம், வித்தையை கொடுக்கலாம். சித்த வித்தை பெற்றவங்களே கொடுக்கலாம். அதுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு என்னன்னா அதை வாங்குறதுக்கு ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கணும். சோ அந்த விருப்பம் இருக்கிறவர் என்ன பண்ணணும், நம்மளுடைய நடவடிக்கை கிரமத்துல 2, 3 இந்த 2 சட்டங்களை கண்டிப்பா அவர் ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த மது, மாமிசம், இந்த போதை பழக்கங்கள், புலால் உண்றது இதெல்லாம் நிறுத்தணும். அவர் நிறுத்திட்டாருன்னா சித்த வித்தை பெற்றவர்கள் அவங்களுக்கு அந்த உபதேசத்தை காட்டி கொடுக்கலாம். அப்படி அவங்க அந்த 2, 3 சட்டத்தை அனுசரிக்கல அப்படின்னா நாம அவங்களுக்கு காமிச்சு கொடுக்க கூடாது. அதே மாதிரி சித்த வித்தியார்த்திகளுக்கு தான் வந்து இந்த நடவடிக்கை கிரமம் அது வந்து சித்த வித்தை அபியாச ஆலயக்காரர்களுக்கு தான் அது பாத்தியப்பட்டிருக்குது. சோ அப்ப சித்த சமாஜக்காரங்களோ இல்ல சித்த வித்தை அபியாச நிலையக்காரங்களோ வந்து ஒரு உபதேசம் தரணும்னா இந்த சித்த வித்தியார்த்திகள் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கை கிரமங்கள்னு இதுல எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் அவங்க வந்து உபதேசம் தரலாம். இப்ப நாம வந்து சித்த வித்தை பெற்ற
அவ்வளவுதான். நம்ம 30 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாதான் சித்த வித்தியார்த்திகள். சோ அவங்க இப்ப நாம 2 சட்டங்களை ஃபாலோ பண்ணாலே நாம ஒருத்தவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துடலாம். ஆனா ஒரு சமாஜக்காரங்களோ இல்ல சித்த வித்தை அபியாச நிலையக்காரங்களோ உபதேசம் தரணும், இந்த வித்தையை காட்டி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த சித்த வித்தியார்த்திகளுக்குன்னு கொடுக்கப்பட்ட எல்லா சட்டத்தையும் பின்பற்றும் பொழுதுதான் அவங்களுக்கு அந்த உபதேசத்தை காமிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி சித்த வித்தை இப்போ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு என்ன பண்றாங்க, இந்த நடவடிக்கை கிரமங்கள் எல்லாம் அனுசரிச்சு அவங்க நடக்கல அப்படின்னா அவங்க கூட நாம எந்த நட்பும் பாராட்டக்கூடாது, அவங்கள ஒதுக்கிதான் வைக்கணும். அதே மாதிரி அவங்க சண்டாளர்கள்னு சொல்லி சொல்றார் சாமி. ஏன்னா இப்ப நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், புலால் மாமிசம் மதுலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. பண்ணிட்டு இந்த சித்த வித்தைய பெறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க, உங்களுக்கு பொறுமை கிடையாது. இதை ஒழுங்கா பயிற்சி பண்ணி இதோட எண்டு வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது. சோ வித்தைய வாங்கின உடனே ஏதாவது ஒரு வாரத்துல 2 வாரத்துல நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடணும், நம்ம பெரிய ஞானி ஆயிரணும் அப்படிலாம் நிறைய தாட்ல உள்ள வருவாங்க. பட் அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, திரும்ப போய் நான்வெஜ் சாப்பிட போயிருவாங்க, திரும்ப அந்த மது வகைகளுக்கு திரும்ப அடிமையாகி போயிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் சித்த வித்தையும் வாங்கிருவாங்க, ஆனா நடவடிக்கை கிரமங்களை எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கவங்க கூட எல்லாம் நாம எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சோ மீதி இருக்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். சித்த வித்தை நடவடிக்கை கிரமங்கள்ல 11வது கிரமங்கள் பார்த்தீங்கன்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் எந்த விதத்திலும் கெட்ட பேர் உண்டாக்கும்படியாக யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. வித்தியார்த்திகள் ஆயிட்டோம், மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் செய்ய மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழி ஞானப்பிதாவுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். அந்த மாதிரி உறுதிமொழி கொடுத்துட்டு பிற ஜீவன்களுக்கு சுற்றி இருக்கிற இந்த இயற்கைக்கு ஏதோ ஒரு இடத்தில் நாம் கெடுதல் செய்து கொண்டிருந்தால் நம்ம இயல்பாகவே அது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலே அப்ப வித்தியார்த்தி இப்படி எல்லாம் நடக்கிறாங்கன்ற மாதிரி அப்போ இந்த மார்க்கத்தை பார்த்தாலே பல பேருக்கு ஒரு வெறுப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட அது உண்டாக்குற வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அப்ப இந்த வித்தியில பயணிக்கிறாங்க, உலக சாந்திக்காகவும் சமாதானத்துக்காகவும் இவர்கள் ஜீவிதம் செய்கிறார்கள். அவரவர்கள் மனதை அவர்கள் நிம்மதியாக காப்பாற்றிக் கொள்வார்கள். ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த பாதையில செல்கிறார்கள். ஆனா இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்துன்னா நம்மளுக்கு எப்படி அந்த நிஷ்டை என்பது கைகூடும், கைவல்யம் என்பது எப்படி கைகூடும்? அதால சித்த வித்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதைய ஒரு உணர்வோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மனம் ஒரு அமைதியான நிலையில கதியோட இருந்து இந்த உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய அந்த செயல்களை தான் செய்யலாம். இப்போ சித்த விதை அவங்க கெட்ட பேர் உண்டாக மாதிரி இருந்ததுனாலே இயல்பாவே நமக்கு நிஷ்டை கை கூடுவது கடினம். கூடவே இந்த சமுதாயத்துக்கு நம்ம வெறுப்புக்கு ஆளாகவும் அதுதான் இந்த வித்தையும் அப்ப மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம உறுதி எடுத்ததுல அது முழுவதுமாக நம்ம இருக்கணும், அதுல பயணிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த விதியை, இந்த கிரமங்கள் என்பது நமக்காக அது வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சித்த வித்தை பெற்றவர்கள் 12வது கிரமத்துல பாத்தீங்கன்னா தீரதை என்ற துணிவு என்ற கேடயமும் ஷமா என்ற பொறுமை என்ற வாளும் நமக்குள்ள அதை உருவாக்கணும். அப்ப இயல்பாகவே நம்ம நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்றதுக்கு இந்த சமூகத்துல சுத்தி இருக்கிற சூழ்நிலையில பலவிதமான தடைகள் என்பது இயல்பாவே உருவாகும். நம்ம ஜபம் நடத்துறதுக்கும் பலவிதமான வெளி சூழ்நிலைகளுடைய தடைகள் என்பது இயல்பாகவே அது உருவாகும். அப்ப அதுக்கெல்லாம் ஒரு துணிவு ஒரு வைராக்கியம் இருந்தா மட்டும்தான்
பொறுமை துணிவு இருந்தா மட்டும்தான் இந்த வித்தையில நம்ம முழுமையாக கிரமங்கள் படியும் வாழவும் முடியும். கூடவே நம்மளுடைய கதியை நம்ம சரியான விதத்துல கொண்டு போக முடியும். அது நம்மளுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்டு அந்த வாழக்கூடிய அந்த வெளி சூழ்நிலையில நம்ம எந்த அளவுக்கு உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு வித்தையினுடைய பலனும் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும். சதா பிராணாயாமம் நடத்துறதுக்கு அது முழுமையாக அது சப்போர்ட் பண்ணும். அது இந்த துரு இல்ல என் வீட்டு நபரே இதுல கோச்சுப்பாங்கோ, அவங்களோட நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றதுக்காக கிரமங்களுடைய விதிகளை நீங்க உடைச்சிட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் என்பது இயல்பாக வரவில்லை என்று தான் சொல்ல முடியும். அப்ப வெளி சூழ்நிலை கிரமங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய அந்த சூழ்நிலைய நீங்க எந்த அளவுக்கு நீங்க உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உள் சூழ்நிலை தியானத்திலையும் உங்களுக்கு வைராகியமாக உள் சுவாசமே சதா பிராணாயாமம் நடத்துக்க அது ஒரு துணையாக இருக்கும். அப்ப வெளி சூழ்நிலைக்குன்னா உலகவாசிக்கு ஏத்த மாதிரி கிரமங்கள்ல நான் வளைஞ்சு கொடுக்கிறேன் அப்படின்ற முறையில இருந்ததுனாலே அது என்ன அதே மாதிரிதான் ஜீவனை நீங்கள் கரையேற்றுவதிலும் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாக தெரியலையும் மாயையில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அர்த்தம் அது. அப்ப அந்த மாயையிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் இந்த கிரமங்களுடைய விதி. இப்ப அடுத்தவங்களுக்கோசம் நான் கிரமங்கள் படி வாழ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற முறையில பாத்தீங்கன்னா வாழாத. ஏதோ 2 விதி மட்டும்தான் நான் கடைபிடிப்பேன், மற்ற இதுல நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இது வேற மற்றவர்களுக்கு யாருக்கும் சொந்தம்ன்ற மாதிரியே அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அப்ப இயல்பா ஜீவன் மேல உண்மையான இன்னும் பக்தி விசுவாசம் என்பது ஏற்படவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப அந்த கிரமங்கள் முறைப்படி வாழ்வதற்காக நான் தாடி வளர்த்தா கூட பல விதத்துல விமர்சனம் வெளியில வரும். அது அப்ப மற்றவங்களால எந்த கஷ்டங்கள் எடுத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நம்ம வெள்ளை வேஷ்டி எந்த நேரம் கட்டிட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்காக இன்னும் எந்த நேரமும் சாமியார் மாதிரி நீ சுத்திட்டு இருக்கேன்னு பலவித விமர்சனம் வரும். ஏன் வீட்டு குடும்ப உறுப்பினர்ல இருந்து கூட இந்த மாதிரி விமர்சனம் வரும். அது இப்ப இதெல்லாம் தாண்டி அப்ப எந்த விமர்சனம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வரணும். பக்குவம் வந்தாதான் தியானத்துல நமக்கு பொறுமை நிதானம் வரும். அது இல்ல அவங்களுக்கோசம் நான் மாறிடுறேன்ற முறையில அவங்களுக்கோசம் நீங்க வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா மாயைக்கு தான் நீங்கள் வளைந்து கொடுக்கிறீர்கள். திரும்ப திரும்ப மாயைக்கு நீங்க அடிமையாகத்தான் செல்கிறீர்கள். ஜீவன் ஈஸ்வரனோடு சேரணும். அதுக்கு தடையா இருப்பது எது நம்மளுக்குள்ள? அது அதான் கிருஷ்ணதாசு ராமதாசு. தடையா இருப்பது எது? உலகத்தினுடைய நம்ம மனமே நமக்கு தடையா இருக்கிறது. நம்ம அகங்காரமே நமக்கு அது தடையாக இருக்கிறது. அப்ப அது அடங்கிய மனமாக அது வர வேண்டும் என்றால் நமக்குள்ள அது வைராக்கியம் வேண்டும், ஒரு துணிவு வேணும். இந்த துணிவு வைராக்கியம் என்பது இல்லை என்றால் நமக்குள்ள அது சதா பிராணாயாமம் நடக்கிறது கூட வாய்ப்புகள் மிக மிக அது குறைவது. அப்ப பேருக்குதான் நான் வித்தியார்த்தி வித்தை பெற்றவர்கள் லிஸ்ட்ல வருவேன். அப்ப அந்த கிரமங்கள் படி வாழ்வேன். இதுதான் எனக்கு ஜீவன் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். நம்முடைய நெருங்கிய உறவுகள் எல்லாம் கூட அவர்கள் ஜீவனை வேணா அவர்கள் தான் அது காப்பாற்றிக் கொள்ள முடியும். நம்மளால வழிதான் காட்ட முடியும். அப்போ உலகவாசி மாயில் உள்ள மக்கள் அவங்கள போல வாழணும்ன்ற மாதிரிதான் அவங்க விருப்பப்படுவார்கள். அப்ப வித்தியார்த்திகளாக நாம் கிரமங்கள் படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இதைதான் நம்ம விருப்பப்படணும். உண்மையில இஷ்டப்பட்டு ஏத்துக்கணும், அதை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தணும். இப்ப நம்ம பவரா இருக்கணுமா, உலகவாசி பவரா இருக்கணுமா, வெளி சுவாசவாசி பவரா இருக்கணுமா? வித்தியார்த்தி தானே பவரா இருக்கணும். நம்ம பவரா இருந்தா நம்ம வழிக்கு தான் அவங்க வந்தாகணும். அவங்க பவரா இருந்தாங்கன்னா அவங்க வழிக்கு தான் நம்ம போய் ஆகணும். உலகவாசி வழிக்கு தான் நம்ம போய் ஆகணும். அவர்கள் அவர்களைப் போலதான் வாழ்வதற்கு மாற்றுவார்கள் மற்றவர்களை. நான் சேவை மட்டும் சூப்பரா இருக்கிற, நீ இந்த மாதிரி அழகா பண்ணிக்கன்ற மாதிரி அவங்கள போலதான் அவங்களுக்கு பிடிக்கும்.
அப்ப அதுக்கெல்லாம் தான் இந்த கிரமங்களை முக்கியமாக கடைபிடிப்பதற்கு உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும்னா அதுக்கு தீரதை அந்த ஷமா அந்த பொறுமை வேணும். அதுக்கெல்லாம் பொறுமை வேணும், ஒரு துணிவு வேண்டும். அந்த துணிவு இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள இது வெளிநிலையில துணிவு. அதே உள்நிலையில துணிவு எது? நம்ம ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதில் முழுமையான அந்த நோக்கமும் அதுல துயரமாக உள்நிலை பயணத்திலே நம்மளுக்கு ஒரு துணிவு, ஒரு பொறுமை வரும் அதுல. அப்ப அந்த ஜீவன் அது ஈஸ்வரனோடு சேரத்துக்கு இந்த மனதளவில எத்தனை தடைகள் வந்தாலும், அகங்கார லெவல்ல உங்களுக்குள்ள எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த இடத்துல அதெல்லாம் உடைச்சிட்டு போகணும். அதுதான் தீரதை ஷமா. இது வெளி உலக வாழ்க்கையில மட்டும் இந்த தீரதை ஷமான்றது இல்ல, உள் உலகை பயணத்திலையும் உள் சுவாச கதிக்கும் உள்நோக்கி பயணப்பட்டுக்கு அந்த துணிவு வேண்டும். அது அதுதான் அந்த 2 ஆயுதங்களை சித்த வித்தியார்த்திகள் உருவாக்க வேண்டும். இந்த ஆயுதங்கள் எங்கிருந்து உருவாக்குறது? அவரவர்கள் மனதில் தான் இதை உருவாக்க வேண்டும். துணிவு, பொறுமை எல்லாம் அவங்கவுங்க மனசுக்குள்ளதான் உருவாக்கணும். அப்ப உள்நிலை பயணத்துல உருவாக்கும் போது தான் அது அடங்கிய அது மனமாக அது மாறும். அது இப்ப இந்த உலகத்துல இந்த மார்க்கத்துல பயணிக்கிறோன்ற முறையில நடவடிக்கை கிரமங்கள் வாழ்க்கையை நம்ம பின்பற்றுவதற்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும், இந்த ஜப வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து ஜபம் செய்வதற்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே நமக்குள்ள ஒரு தீரதை ஷமா அந்த துணிவு அந்த பொறுமை என்ற இந்த நிலை வரும்போது தான் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும் என்பதுதான் ஞானபிதா இந்த 12வது சட்டங்கள்ல நமக்கு வலியுறுத்துறார். சித்த வித்தை பெற்றவர்கள் யாதொரு விதமான சூதாட்டங்களிலோ சினிமா முதலிய கிருத்தையும் இல்லாத ஒழுங்கீனமான விளையாட்டுகளிலோ கோடிப்பந்தயம் முதலாளிய பந்தயங்களிலோ இந்த சடத்துக்கு அபாயம் வரத்தக்க விளையாட்டுகளிலோ அடிபிடி முதலான கலவரங்கள் உண்டாக்கக்கூடிய இடங்களிலோ செல்லக்கூடாது. சூதாட்டம் சூதாட்டம்னா என்ன? பின்விளைவை பற்றி எதை பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஒண்ணு நடந்தா நடக்கலாம், நடக்காதே போகலாம். லாட்டரி சீட்டுனா கூட எனக்கு அடிக்கலாம் அடிக்காதையும் போகலாம். அடிக்காத போனாலும் எந்த ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. அதுக்கு பொறுப்பில்லாத விளையாட்டு சூதாட்டம் என்பது. நம்ம பொறுப்பில்லாமல் தான் பண்ணிருக்கோம். பொறுப்பில்லால் தான் நம்மளுடைய சுக்கிலத்தை உலக பந்தங்களில் நாம் ஈடுபடுத்துகின்றோம். இதுவும் ஒரு சூதாட்டம் தான். நித்தியமில்லாத வஸ்துல நம்மளுடைய ஜீவனை இதை பண்ற சூதாட்டத்தை வச்சுதான் விளையாடிட்டு இருக்கோம். அப்ப நித்திய வஸ்து விவேகம் ஈஸ்வரனோடு சேரக்கூடிய தன்மை தான் அது நித்தியமானது. அப்ப நித்தியம் இல்லாத இந்த வஸ்துக்கள்ல பேரோ புகழோ பட்டம் பதவியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சூதாட்டம் மாதிரிதான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஆண் பெண் சம்போகம் கூட சரியது ஒரு அல்ப ஒரு சன நேர சுகத்துக்காக அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஆனா நித்தியமான பேரானந்தம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப சூதாட்டம்னா என்னது? குறுக்கு வழியில் சம்பாதிப்பது, குறுக்கு வழியில் பலனை பெறுவது, பின்விளைவுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. அப்ப சுக்கிலம் முழுவதுமாக அது விரயம் தானே ஆகுது. அது யார் ரெஸ்பான்சிபிள் எடுக்க முடியும்? அப்ப ஜீவன் அதோகதி தானே ஆகுது. அப்ப மாயையில் விளைவிக்கக்கூடிய இந்த சுகங்கள்ல நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சூதாட்டம் விளையாடுகிறோம். அதுதான் நித்தியம் இல்லாததை ஒரு அல்பமான ஒரு க்ஷண நேர சுகத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்ப அது எது நித்தியம் என்று அறிந்து அதனோடு ஐக்கியமாகுவதற்கு நிலைதான உண்மையான அது நிலை எது? அப்ப மாயையில் ஒழியக்கூடிய அந்த பந்தங்கள்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை அதுவே ஒரு விதத்தில் சூதாட்டம் தான். அப்புறம் மற்ற சூதாட்டங்களை பற்றி சொல்லவா வேண்டும் உங்களுக்கு? அது அப்ப சினிமா முதலிய கிருத்தியம் இல்லாத ஒழுங்கீனமான விளையாட்டுகளிலோ சினிமா என்றாலே நடிப்பு தான். ஏற்கனவே மாயில நம்ம மாட்டிட்டு
நித்தியம் இல்லாததை நித்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப இதுல வேற நடிப்புல ஒரு நடிப்பு, கனவுல ஒரு கனவுன்னு ஒண்ணு வராம, நான் கனவு கண்டு பத்துட்டு இருக்கேன், அந்த கனவுல ஒரு நான் தூங்கிட்டு இருக்கேன், அந்த தூங்கிட்டு இருக்கேன், அதுல ஒரு கனவு வருது. அப்போ திரும்ப திரும்ப அது மாயிலை மாற்றா மாதிரி இருக்கிறது. திரும்ப அதே கிருத்தையும் இல்லாத யார் வேணாலும் எப்படி வேணாலும் யார் கூட வேணாலும் நடிக்கலாம், எப்படி வேணாலும் நடிச்சு காட்டலாம். அப்ப ஒழுங்கீனம் இல்லாத இந்த சமுதாயத்துல அப்ப அதிகமான பேராசைகளையும் காமத்தைகளையும் இச்சைகளை தூண்டக்கூடிய விதத்தில் தான் சினிமா முதலிய பாடல்கள் இருக்கிறது. ஒரு ஹீரோயிசன் தான் ஹீரோ 4 பேரை கொலை பண்ணா கூட அது நியாயம் சொல்ற சமூகமாக இருக்கிறது. ஒரு ஹீரோ எத்தனை கல்யாணம் பண்ணினாலும் நியாயம் சொல்ற மாதிரிதான் அது நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஹீரோயினுக்கு அந்த நிலை தான். அது யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் நடிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம்ன்றது. இதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமூகத்துடைய இந்த கட்டமைப்புக்கு அந்த ஒழுக்க சீர்கேடு வரக்கூடிய நிலையில்தான் பெரும்பாலான சினிமா துறையும் அப்படித்தான் இருக்கிறது. அது ஏதோ 99 கெட்ட விஷயம் சொல்லிட்டு ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் சொல்ற மாதிரி எடுத்திருப்பார்கள் படம் அது. அப்ப அந்த ஒரு நல்ல விஷயத்தை தேடுவதற்காக 99 கெட்ட விஷயத்துல மைண்ட விரயம் செய்யணுமா? அப்ப முழுவதுமாக நல்ல விஷயங்கள் இருக்கிறதுல செலக்ட் பண்ணி போறதுன்னு புத்திசாலித்தனம் அதுல. அப்ப இதெல்லாம் ஜீவனை அதோகதியாக்கக்கூடிய மாயையில் இருக்கக்கூடிய அந்த நிலைகள், ஜீவனை அதோகதியாக்கக்கூடிய நிகழ்வுகள். நான் இந்த ஹீரோ மாதிரி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம், இல்ல இந்த ஹீரோயின் மாதிரி நினைக்கிறோங்க. அப்ப அதுதான் கிருத்தியம் இல்லாத ஒழுங்கீனமான செயல். அதுதான் அதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணணும்ன்றாரு. கோழி பந்தயம் முதலிய பந்தயங்களை பிற உயிரினங்களை வைத்து பந்தயம் கட்டுறது. அப்புறம் சடத்துக்கு அபாயம் வரத்தக்க விளையாட்டுக்கள். அப்ப இந்த உடம்புக்கு அடிபடக்கூடியதோ இந்த மாதிரி குத்து சண்டை, வாள் சண்டை, இந்த மாதிரி த்ரில்லிங்கான இந்த விளையாட்டுகள் கொஞ்சம் ஏமாந்தா ஜடத்துக்கு அபாயம் வந்துடும். அப்ப நம்மளுடைய ஜடத்துக்கும் அபாயம் வரக்கூடிய விளையாட்டுக்களை விளையாடக்கூடாது. அதே சமயம் கோழி, ஆடு, காளை மாடுகள், இந்த மாதிரி பிற ஜீவன்களுடைய அந்த சடத்துக்கும் அபாயம் தரக்கூடிய அந்த மாதிரி விளையாட்டுகளிலும் நாம் விளையாடக்கூடியது. அடிப்பிடி முதலான கலவரங்கள் உண்டாக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடாது. அப்போ நன்னா வித்தியார்த்தியா இருந்தா கூட ஒரு டைம் அந்த போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த அடித்தடி நடக்கிறதெல்லாம் பார்த்துனாலே அதுல இருந்து அந்த மைண்டு நார்மலான நிலைக்கு வர்றதுக்கே அன்னைக்கு ஒரு நாள் கூட ஆயிடும். சில சில விஷயங்கள், சில சண்டைகள்லாம் நம்ம போய் பார்க்க சொல்ல மனம் அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அது பக்கு 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 பக்குன்ற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கும். அது இப்ப எதுக்கு அதுல தேவையில்லாத அந்த மைண்ட ஜீவசக்தி அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான? அப்ப எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதுதானே நம்மளுக்கு அறுவடையாக கிடைக்கும். அது அப்ப அந்த மாதிரி இதுங்கெல்லாம் பண்ண அடிப்படி முதலான கலவரங்கள் உண்டாக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடாது. அப்ப அடுத்தவங்களை புரிய வைக்கணுன்றதுக்காகவோ நம்ம வரல. அது அடுத்தவங்கள நன்மைக்காக தான் நாம் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த தகுதியை எந்த சூழ்நிலையிலையும் அந்த வைராகியம் நமக்குள்ள அது உருவாகணும்னா அப்ப ஞானபிதா சூரிய மாதிரி இந்த சினிமா இந்த மாதிரி கிருதயம் இல்லாத சூதாட்டங்களிலேயோ இல்ல கோடி பந்தயம் இந்த உடம்புக்கு அபாயம் தரக்கூடிய விளையாட்டுகளிலோ இந்த மாதிரி கலவரங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடாது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சித்த வித்தை பெற்றவர்கள், சித்த வித்தை பெற விரும்புவோருக்கு மேலே எழுதியுள்ள அதாவது 2, 3 இந்த சட்டங்களை படி அந்த கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்ட தருணத்துல அவர்களுக்கு இந்த உபதேசம் என்பது கொடுக்கலாம். அதே சமயம் ஆலயக்காரர்கள் அத 30 சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறவர்கள் அவர்கள் யாருக்காவது வித்தை கொடுக்கணும்னா அவர்கள் இதே 30 சட்டத்தை கடைபிடிக்கிறோம் அவங்களுக்கு மட்டும்தான் வித்தையை காட்டி கொடுக்கலாம். சித்த வித்தை பெற்றவர்கள் பொறுத்தவரை மேற்கூறிய அதாவது நான் மது மாமிசம் போன்ற 2, 3 இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு வாழறன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2 சட்டங்களுக்கு உறுதிக்கிட்டா 2 சட்டங்கள் ஃபாலோ பண்றவங்க
அந்த மாதிரி 2 சட்டத்துல கடைபிடிக்கிறேன்னு உறுதிமொழி யாராவது கொடுத்தாங்கன்னா இந்த வித்தியை அவங்களுக்கு காட்டி கொடுக்கலாம். ஆனா ஆலயக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமாஜக்காரர்களோ இந்த 30 விதிகள் இந்த சட்டதிட்டங்களுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வித்தியை அவங்க காட்டி கொடுக்கலாம். அதே சமயம் நான் கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காதவர்கள் இப்ப 2 சட்டம் கூட சொல்லிடுறாங்க. ஆனா அது முறைப்படி நான் விதம் வாங்கிட்டாங்க. ஆனா திரும்பி அதே பழையபடி அதே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 சட்டத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னா அந்த மாதிரி நடக்கலன்ல அவங்கள்ட எந்த விதத்திலையும் நம்மளுக்கு கூட்டுறவு வைத்து கொள்ளக்கூடாது. வித்த பெற்றாச்சு கிரமங்களுக்கு முழுமையாக உட்பட்டு வாழாமல் ஏற்கனவே பழைய மாதிரி இந்த மாயில் அகப்பட்ட உலகவாசி மாதிரி வாழணும்னு வாழ்ந்துட்டே இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்கள்ட நம்ம எந்த விதத்திலேயே கூட்டுறவு வைத்து கொள்ளக்கூடாது. என்ன அவர்களோடு நாம் ஒத்து போயிட்டோம்னா நம்மளும் அவர்கள் நிலை மாதிரி திரும்பி மாறுவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா வெளி சுவாசம் உள்ள உலகவாசிகள் போல இந்த வித்தை பெற்றவர்களும் அதே நிலையில கிரமங்களுக்கு உட்பட்டு வாழாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம உறவு வைத்து கொண்டோம் என்றால் இயல்பாகவே நம்மளுடைய கதியும் அதோ கதியாக போகக்கூடிய சூழ்நிலை தான் இயல்பாவே அது உருவாகாதது. அப்ப இந்த மார்க்கம் நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு. ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாக்கணும்ன்ற ஒரு உறுதிமொழி எடுத்தாச்சது. அப்ப நமக்குள்ள ஒரு வைராகியம் வர வேண்டும். நம்ம இந்த சதா பிராணாயாமம் நமக்குள்ள அது நடக்கணும்னா அவரவர்களுக்கு அது நடக்க வேண்டும் என்றால் அவரவர்கள் தான் அதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அப்ப சித்த வேதம் படிக்கிறது, நடவடிக்கை கிரகங்கள் படிச்சு அதன்படி வாழறது. அப்ப எந்த நேரமும் உபஜீவனம் செய்யும் போது கூட நமக்குள்ள கதி எடுக்கிற மாதிரி பாத்துக்கிறது. அப்புறம் தொடர்ந்து அந்த பிராக்டிஸ் பண்றது. அதாவது ஜபத்துக்குன்னு குறிப்பிட்ட டைம் தினசரி ஒதுக்கி அதுக்கான முறையாக நம்ம பயிற்சி பண்றது. அந்த மாதிரி ஒரு வைராகியமான ஒரு சூழ்நிலை மார்க்கம் இது தேர்ந்தெடுத்தாச்சு. அப்ப இது நமக்குள்ள ஒரு இயல்பாகவே நடக்கிற அளவுக்கு அந்த மாதிரி தொழிலை நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஜபத்துக்கு இடையூறு வராமல் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தொழிலை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறது. அந்த மாதிரி இருக்கிற இடமும் அந்த மாதிரி சூழ்நிலையை அதாவது ஜபத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். கிரமங்கள் படி வாழ்வதற்கான அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த திறமை இருக்கிறதோ அவர்களால மட்டும்தான் எளிமையாக ஞானபிதா கூறிய இந்த இலக்கை எளிமையாக அடைய முடியும். மற்றவர்களாலாம் அது அந்த மாதிரி நகர்வதற்கு ரொம்ப நாட்கள் ஆகும். காலங்கள் என்பது விரயமாகி கொண்டு தான் இருக்கும் அது. அப்ப இந்த நமக்குள்ள ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை பெறுவதற்கான சூழ்நிலையை அவரவர்கள் தான் இயல்பாகவே அது உருவாக்க வேண்டும். இருக்கிற இடத்திலிருந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற தொழில் அந்த மாதிரி அமைப்பிலிருந்து எல்லாமே இந்த வித்தை மார்க்கத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் நம்ம இயற்கை சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி அமைக்கும் போது தான் அந்த சூழ்நிலை உருவாக்கி விட்டது என்றால் இயல்பாகவே நமக்குள்ள இந்த சித்த வித்தை இந்த தியானம் என்பது இயல்பாகவே நமக்குள்ள சதா பிராணாயாமம் என்பது நடக்க ஆரம்பித்து விடும். இந்த சூழ்நிலை உருவாக்க தெரியவில்லை என்றால் நமக்குள்ள அது சதா பிராணாயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அது குறைவுதான். ஏன்னா நமக்குள்ள ஒரு வைராகியம் இல்லை. அப்ப வெளி சூழ்நிலைக்கு ஒண்ணு நம்ம அடிமையாகத்தான் இருக்கின்றோம். அப்ப அடிமை அந்த தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் வித்தைக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலையை உருவாக்கினா மட்டும்தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த பந்தங்கள் இருந்து நாம் விடுதலை பெற முடியும். அப்ப அதுக்குதான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காத அந்த வித்தியார்த்திகளோடு எந்த விதத்திலையும் நம்ம கூட்டுறவு வைத்து கொள்ளக்கூடாது. அடுத்தது 15வது சட்டத்துல பாத்தீங்கன்னா சித்த வித்தை பெற்றவர்கள் எந்த ஒரு காரியமும் புதியதாக நடப்பில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் தருணத்துல அந்தந்த இடங்களில் உள்ள சித்த வித்தை பெற்றவர்கள் கூடுமான வரைக்கும் மற்றும் உள்ள இடங்களில் உள்ள சித்த வித்தை பெற்றவர்களோட கூடி ஒரு சபையாக சேர்ந்து அந்த சபையில வைத்து அதில் எழுதப்பட்ட வகுப்புக்கு எதிர்கால எந்த விதத்திலும் அது எதிராக இருக்காம அந்த காரியத்தை நடப்பில் கொண்டு வர வேண்டும். ஏதோ ஒரு நிலையம் இருக்கிறது, இல்ல தினசரி ஜபம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல ஏதாவது புதியதாக ஏதாவது
இந்த மார்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னும் கூடுதலான அந்த அமைப்புகளை அந்த மாதிரி உருவாக்கணும்னா கூட சரிது. அப்ப அந்த இடத்துல ஜபம் பண்ண வரக்கூடிய அந்த வித்தியார்த்திகளும் சுத்தி மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வித்தியார்த்திகளும் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு ஒத்து வரா மாதிரி ஒரு நல்ல ஒரு முடிவுகளை எடுத்து அந்த இடத்தினுடைய அந்த வளர்ச்சிக்கு நாளுக்கு நாள் அதிகமான சித்த வித்தியார்த்திகள் வருவதற்கானவும் அந்த மாதிரி அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம பெறுவதற்குன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு முடிவுகளை எடுத்து அந்த மாதிரி அந்த நிலைய வளர்ச்சிக்கு அந்த எல்லாருடைய ஒத்துழைப்போடு கிரமங்களுக்கு உட்பட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கணும். அதுக்குதான் பாத்தீங்கன்னா புதியதாக நடப்பில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் தருணத்துல அந்தந்த இடங்களில் உள்ள சித்த வித்தையை பெற்றவர்கள் கூடுமான வரைக்கும் மற்றப்ப நம்ம அந்த நிலையத்துல இருக்க வித்தியார்த்தி அதுக்கு மட்டுமல்லாம அதை சுத்தி மற்ற இடங்கள்ல நிலையங்கள்ல அந்த வித்தியார்த்திகளும் எல்லாருமே அந்த வித்தை பெற்றவர்களும் கூடி ஒரு சபையாக சேர்ந்து எல்லாம் ஒருமித்த கருத்தோடு அப்ப கிரமங்களுக்கு உட்பட்ட வகையில அந்த எதிர்காலத்துக்கு நன்மை தேவையான அந்த நன்மையான முடிவுகளை கொண்டு வரணும். அந்த முடிவெடுத்து அதை நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படின்ற முறையில தான் ஞானபிதா இந்த 15வது கிரமத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாரு. தொடர்ந்து நாளைக்கு நாம 16ல இருந்து பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நேத்திக்கு வரைக்கும் நடவடிக்கை கிரமங்கள் சார்ந்த சட்டங்களை நம்ம இங்க கவனிச்சுட்டு வரோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் இந்த சூதாட்டம், சினிமா இந்த மாதிரி கிருத்தியம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரியான போட்டிகள்லையோ அந்த விளையாட்டுகள்லையோ இல்லை இந்த அடிப்படை கலவரங்கள் நடக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு கூட செல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவானது இப்போ வெளியில போய் செலவாகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு உபஜீவனம்னு ஒரு அவசியம் இருக்கிறதுனால தான். ஆனா அந்த உபஜீவனம் கூட நமக்கு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அன்னத்தை எடுக்கிறதுக்கான ஒரு நிலைமை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதையும் நம்ம விட வேண்டியது தான் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய அன்னம் கிடைக்காததுனால வெளியில இருக்கக்கூடிய அன்னத்தை நாம எடுக்க வேண்டிய அவசியம்ங்கிறது ஏற்படுது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கிருஷ்ண பாரதி அம்மா உள்ள இருக்கக்கூடிய அன்னத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வெளியில் இருக்கக்கூடிய அன்னத்தை முழுவதுமாக நீங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய நிலைமை நமக்கு ஏற்படுற வரைக்கும் நம்ம வெளி அன்னத்தை விட முடியாது. ஸோ வெளியில இருக்கக்கூடிய அன்னங்களுக்காக நம்ம வெளியில ஓட வேண்டிய அவசியங்கிறது இருக்கவே செய்யும். ஸோ அதுக்காக வேண்டி நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு கம்பல்சரியாக அது வெளியில போயிட்டு தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நாம இந்த ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்கள்லையும் இப்படி பொழுதுபோக்குறதுக்காக வேண்டி சில அம்சங்கள்ல அதுல பிரயோஜனமே இல்லாத ஒரு செயல்களுக்காக வேண்டி நம்முடைய சொந்த ஆசா பாசங்களுக்காக வேண்டி நாம இந்த ஜீவனை இழக்கிறோம். ஒரு சினிமா பார்க்கறதுனாலையோ இல்ல சூதாடுறதுனாலையோ இல்ல கோழி பந்தயம் விளையாட்டுன்னு சொல்லி விஷயங்கள் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னா அது தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய அந்த ஜீவ விரயத்தை நம்ம தடுக்க வேண்டியதா இருக்கு. கம்பல்சரியாக போகக்கூடிய ஜீவ விரயத்தை இப்போதைக்கு நம்மளால தடுக்க முடியாட்டினாலும் இந்த வாலண்டியரை நாமளாக ஏற்படுத்திக்கக்கூடிய இந்த விஷயத்த சாமி தவிர்க்க சொல்றாரு. இது சித்தவித்தை பெற்றவர்களுக்கே உரிய ஒரு சட்டமாகவே சாமி சொல்றாரு. கலவரங்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்குள்ளாரையும் போய் தலையை கொடுத்துக்க கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு அது பின்னாடி ஓட வேண்டியதா இருக்கும். அதனால அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. 14வது சட்டத்துல சாமி சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு சித்த வித்தை பெற்றவர்கள் சித்த வித்தையை விரும்புகிறவர்களுக்கு
இந்த சட்ட புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் சட்டமும் 3ஆம் சட்டமும் அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உபதேசத்தை காட்டி கொடுக்கலாம். இல்லை அதை கடைபிடிக்க தயார் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு உபதேசத்தை காட்டி கொடுக்க வேண்டியது இல்லை. அந்த 2ஆம் சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா போதை வஸ்துக்களை பற்றின ஒரு விஷயம். 3ஆம் சட்டம் அப்படிங்கிறது அசைவ உணவை தவிர்க்க சொல்லக்கூடிய ஒரு சட்டம். அதனால இந்த 2 விஷயங்களை அவங்க தவிர்க்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உபதேசம் வாங்கறதுக்கான ஒரு தகுதி இருக்குது. ஆர்வத்தோட அந்த உபதேசம் வாங்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மேலும் இந்த 2 தகுதிகள்ங்கிறது தேவை. அப்ப ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் தகுதி. அடுத்தது இந்த 2 சட்டங்களை கடைபிடிக்கிறதுங்கிறது 2வது தகுதி. இந்த தகுதியினுடைய அடிப்படையில் நாம உபதேசத்தை காட்டி கொடுக்கலாம். உபதேசத்தை காட்டி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால் சித்த வித்தை பெற்றிருந்தாலே போதும். அவங்க சித்த வித்தை அபியாசம் செஞ்சுக்கிட்டு எப்படி சித்த வித்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவங்ககிட்ட இருந்தாலே போதும். அவங்க அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அவசியம் இல்லை. அதனால சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு தான் சாமி சொல்றாரு. அவங்க அதுவே எலிஜிபிலிட்டி தான் கொடுக்கறதுக்கு. சித்த வித்தை பெற விரும்புகிறவர்களுக்கு இந்த சட்டங்களை மட்டும் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துடலாம். அப்ப இந்த 2 மட்டுமே போதுமே அப்படின்னு நினைச்சா இந்த 30 சட்டமும் யாருக்காக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா சித்த வித்தியார்த்திகளுக்காக எழுதப்பட்டது. அதாவது இதுக்கு முன்னாடி அபியாச ஆலயம் அப்படின்னு சொல்லி சாமி அதைய தொடங்கி வச்சிருக்கிறாரு. அதுல அவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னா இந்த முழு சட்டத்தையும் கடைபிடிக்கக்கூடியவங்க ஒன்றாக சேர்ந்திருந்து ஒன்றாக ஜபம் பண்ணி சக்தினி சாப்பிட்டு போறது ஒரு வழக்கம். அவங்கள சித்த வித்தை அபியாச ஆலயக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த சித்த வித்தை அபியாச ஆலயம் அப்படிங்கிறது சித்த சமாஜத்தின் கீழே நடக்கிறது இல்லையே தவிர அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள்லாம் சேர்ந்து அங்கங்க நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அபியாச ஆலயத்துல இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சித்த வித்தை பெற்றவர்கள் கூட கூட உட்காந்து சாப்பிட்றதோ இல்லை தியானம் பண்ணுறதோ கூட செய்ய மாட்டாங்க. அவங்க 30 சட்டங்களையும் கடைபிடிக்கக்கூடியவங்க அவங்க தனித்து தான் இருப்பாங்க. அப்படி இந்த 30ஐயும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த நடவடிக்கை கிரமம் அப்படிங்கிறது பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை அந்த மாதிரி சித்த வித்தை அபியாச ஆலயக்காரராகவோ இல்லை சித்த சமாஜஸ்தர்களாக இருக்கக்கூடிய ஆசிரமவாசிகளாக இருக்கக்கூடியவங்களோ நமக்கு உபதேசம் கொடுக்கறதாக இருந்தால் இந்த 2, 3 மட்டும் பத்தாது, இந்த 30மே நமக்கு வேணும். இந்த 30ஐயும் கடைபிடித்துட்டு வந்தால் மாத்திரமே அவங்க கிட்ட நம்ம உபதேசம் வாங்க முடியும். இந்த 2, 3 தான் இப்போதைக்கு முடியும் அப்படின்னு சொன்னா சித்த வித்தை பெற்றவர்கள் அவங்க சட்டத்துல எவ்வளோ சட்டங்கள்ல அவங்க கடைபிடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா சித்த வித்தை பெற்று இருந்து அவங்க சித்த விதை அபியாசத்தை செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலே போதுமானது. ஆனா சித்த விதை பெற்றவர்களாக இருந்தாலும் இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அவங்க அனுசரித்து நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட இந்த அபியாச ஆலயக்காரர்களோ இல்லை சமாஜக்காரர்களோ உட்கார்ந்து பக்கத்தில் உட்காந்து உணவு இருந்துறதோ இல்லை ஜப சமயத்தில் சேர்த்திக்கிறதோ கூடாது. அதையும் சாமி சட்டமாகவே எழுதியிருக்கிறாங்க. 15வது சட்டத்தில் இந்த சித்த வித்தை பெற்றவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க இங்கே நடக்கணும், ஒரு ஆலயம் இருக்குதா அந்த ஆலயத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு வந்துட்டு போகக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் இல்ல சித்த விதை பெற்றவர்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்போட அவங்க எல்லாருடைய பங்களிப்போட அந்த காரியங்களை நடப்பிக்கணும். ஆனா அப்படி நடக்கக்கூடிய காரியம் இந்த மேல எழுதியிருக்கு இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கக்கூடிய வகுப்புகளுக்கு அதாவது சட்டங்களுக்கு எதிராகாத வகையில கொண்டு வரணும். இதுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் அந்த விஷயங்களை நாம கொண்டு வரணும். அதுக்கு யாரோ 1-2 பேர் மட்டும் முடிவெடுக்க முடியாது. எல்லாருடைய ஒத்துழைப்பின் பேர்ல தான் எந்த ஒரு காரியம் நடத்துறதா இருந்தாலும் அங்க நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சாமி நமக்கு இங்க ஒரு சட்டமாவே கொடுத்துருக்கிறார். அதே போல சித்த வித்தியார்த்திகளாக இருக்கக்கூடியவங்க அதாவது சித்த வித்தையை பெற்று நடவடிக்கை கிரமங்கள் 30ஐயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த வித்தியார்த்திகள்
அவங்க நடத்தக்கூடிய ஆலயங்கள்ல ஏதாவது அவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல ஏதாவது ஒரு காரியம் நடப்புல கொண்டு வரதா இருந்தாலும் கூட அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் எல்லாத்தையும் கூட்டி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுடைய பங்களிப்போடையும் ஒத்துழைப்போடையும் தான் அந்த காரியத்தை கொண்டு வரணும். அதுவும் இந்த சட்டங்களுக்கு எதிராகாத வகையில நாம் அதை கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் சாமி இதுல ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 17வது சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சித்த வித்தையை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்க, சித்த வித்தியார்த்திகளாக இருக்கக்கூடியவங்க, ஆலயத்தில் ஏதாவது ஒரு மாத ஜபமோ இல்லை வருடாந்திர நினைவு ஜபமோ ஏதாவது நடத்துறதா இருந்தால், ஏதாவது விழா கொண்டாட்டங்கள் நடத்துறதாக இருந்தால், அதுல இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்க எல்லாருமே சக்தினி சபீதினி அப்படிங்கிற ஒரு முறைப்படி தான் அவங்க சாப்பிடணும். அதை தவிர்த்து தனிப்பட்ட இலையில அந்த பதார்த்தங்களை போட்டு அவங்க சாப்பிடக்கூடாது. இது சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுக்கான ஒரு சட்டமாக சாமி கொடுத்திருக்கிறார். அவங்க எந்த ஒரு சூழல்லையுமே அவங்க அந்த சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட சக்தினி சபீதினி தான் அவங்க சாப்பிடணும். சக்தினி சபீதினி அப்படின்னு சொன்னா இந்த ஒரே இலையில அந்த பதார்த்தங்கள் எல்லாம் ஒண்ணா போட்டு அது ஒன்றாக கலந்து ஒரே ருசியாக சாப்பிட்றது, ஏக ருசியாக சாப்பிட்றது சக்தினி. அதே போலதான் திரவ உணவு எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்துல வச்சு நம்ம சாப்பிட்றது. சபீதினி அப்படின்னா திரவம், சக்தினி அப்படின்னா ஒரு திடப்பொருளா இருக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சக்தினி சபீதினின்னு சொல்லக்கூடியது அது எதுக்காக சாமி இதை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அங்க ஏக ருசி அப்படின்னு ஒண்ணு வரும்போது நமக்கு அந்த ஆகாரங்கள் மேல விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்காது. எனக்கு இந்த பொரியல் பிடிச்சிருக்குது, இந்த பொரியல் பிடிக்கல, இந்த குழம்பு பிடிச்சிருக்குது, இந்த குழம்பு பிடிக்கல அப்படிங்கிற அந்த விருப்பு வெறுப்பு அங்க ஏற்படாது. ஒரே ருசி அப்படிங்கிறப்போ, அதாவது 7வது ருசியாகவே அது இருக்கும். அது ஏக ருசி அப்படின்னு சொன்னா அது ஒரு தனி ருசியா இருக்கும். அந்த ருசியில நீங்க இனிப்பை தனியா பார்க்க முடியாது, காரத்தை தனியா பார்க்க முடியாது, கசப்பை தனியா பார்க்க முடியாது, துவர்ப்பை தனியா பார்க்க முடியாது. அந்த 6 சுவையும் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ருசியாக அது இருக்கும். அதுல விருப்ப வெறுப்பை கவனிக்காம நம்ம எல்லாத்தையுமே ஏத்துக்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்படும். அதுக்கு தான் சாமி நாம உண்ணக்கூடிய உணவு நம்முடைய எண்ணங்களை நமக்குள்ளாரே பிரதிபலிக்கக்கூடியதா இருக்குது. அதனால தான் நம்ம ஆகார வகைகளை சமையல் செய்யக்கூடிய அந்த சமயத்துல கூட சாமி ஏக சிந்தனையில உள்முக கவனத்திலேயே வச்சிருந்து செய்ய சொல்றார். ஏன்னா நாம வெளியில எதையாவது நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள்ல கூட அது பிரதிபலிப்பாகுது. அவங்க எதையாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு சமையல் செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த எண்ணங்களானது அந்த உணவு பதார்த்தங்களுக்குள்ள கடத்தப்படுது. அது ஏக சிந்தனையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த எண்ணங்கள் கடத்தப்படுறது கிடையாது. அது உள்முக சிந்தனையிலேயே அவங்க அந்த சமையல் செய்ய வேண்டியது அந்த உணவுனுடைய அதனுடைய தரத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இல்லைன்னா அந்த உணவுனுடைய கேரக்டரவே சேஞ்ச் பண்ணிடும். அந்த கேரக்டர் நம்ம உடம்புக்குள்ளார வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு கொலை பண்றவன் அவன் சமையல் செஞ்சு போட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் நம்மகிட்ட பேச வேண்டியது கிடையாது. ஆனா அவன் அந்த சிந்தனையிலேயே பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய சிந்தனை நமக்கு ஈஸியா கடத்தப்பட்டுரும். நாமளும் நாளைக்கு அந்த மாதிரி ஆக்ரோஷமாயிருக்கும். ரொம்ப சாதுவா இருக்கக்கூடியவங்க அவங்க சமையல்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உணவை நம்ம சாப்பிட்டே இருக்கிறோம், நாம அவங்கள கவனிக்க வேண்டியதில்லை. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் அங்க பிரதிபலிக்கிறதுனால அது நம்மளுக்குள்ள ஒரு வேலைகளை செய்யும். ஸோ அதனால தான் இங்கே என்ன உணர்வு நிலைகள் எல்லாமே இந்த உணவுகளில் கடத்தப்படுற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் சாமி ஏக ருசிங்கிறது அங்கே வரணும். விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. சமையல் செய்யும் போதும் கூட கவனம் புருவ மத்தியத்திலே இருந்து எந்த வேலை செய்யும் போதும் கதி அபியாசம் பண்ணுற அதே வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சாமி இங்கே சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ஏகோதர சகோதரத்துவம் ஒன்று அங்கே கிரியேட் ஆகும்.
ஒரே தட்டில் நம்ம என்னைக்கு சாப்பிட்றோமோ அப்போ நான் வேற அவன் வேற அப்படிங்கிற எண்ணம் அங்கே உண்டாகிறது இல்லை. ஒரே எச்சில் அங்கே பரிமாறப்படும் போது அது அங்கே உண்டாகிறது கிடையாது. அப்போ அந்த பரிமாற்றத்தில் எல்லாருடைய எண்ண உணர்வுகளும் ஒருநிலைப்படுறதுனால அங்கே ஒரே முடிவு எல்லாரும் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கருத்து பேதங்கள் அங்கே ஏற்படாது. அவங்க எல்லாருடைய மனநிலைமையும் ஒன்றாகி போயிடும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்றார். ஸோ இது வந்து இவர் புதுசாக கொண்டு வந்த நடவடிக்கைகள்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம இந்து மத சம்பிரதாயங்களில் ரொம்ப வருஷமாகவே இருந்த ஒரு விஷயங்கள் தான் இது. அந்த காலத்துலலாம் ஹஸ்பண்ட் சாப்பிட்ட அதே இலையில தான் அவங்க ஒய்ஃபும் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற வழக்கம் இருக்காது. ஏன்னா அவங்க பரிமாறுற வேலையை அவங்க செய்ய வேண்டியது இருக்கிறதுனால பெண்கள் வந்து பின்னாடி தான் சாப்பிடுவாங்க. கடைசியாக ஆண்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போனதுக்கப்புறம் தான் அடுத்து பெண்கள் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனாலும் கூட அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அவங்க ஹஸ்பண்டனுடைய இலையை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதில் மீதம் இருக்கக்கூடிய சாப்பாடு கூட அப்படியே இருக்கும். அவங்க அதுலேயே வந்து அவங்களுடைய சாப்பாட்டையும் அவங்க கண்டினியூ பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால இந்த எண்ண உணர்வுகளானது ஒருநிலைப்படக்கூடிய ஒரு நிலைமையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை, ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை, இப்படி எல்லாமே அங்க மாற்றம் அடைகிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்னாடி அன்னைக்கு நடுராத்திரி, அதாவது விடிய காலையில் அவர் காட்டி கொடுக்கப்படுறாரு. இவர் அன்னைக்கு நைட்டு வந்து டின்னரில், அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு டின்னரில் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு பிரெட்டை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டை கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தராக கடிச்சிட்டு அப்புறம் மேஜையில் வைக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு கப்பில் வந்து கோப்பையில் ஒயின் திராட்சை ரசத்தை ஊற்றி, இது என்னுடைய ரத்தமாக இருக்குது, இதை நான் ஆசீர்வாதம் செஞ்சுருக்கிறேன், இதை எல்லாருமே ஒருமித்து பகிருங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த ஒரே கிண்ணத்தில் குடிச்சிட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இதைத்தான் சாமி வந்து சக்தினி சபீதினி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருடைய கடைசி போதனையாக அவர் சொன்னது. அவர் காட்டி கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இனிமேல் இந்த முறைப்படி தான் நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு அவர் ஒரு கட்டளையை இட்ட ஒரு விஷயத்த நம்மளால் பைபிளில் படிக்க முடியும். அது அவங்க ஞானஸ்நானம் பெற்றவங்க மட்டுமே இப்போ வரைக்குமே சபைகளில் ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் அவங்க கூடும்போது அந்த மாதத்தில் ஏதோ ஒரு வாரங்களில் மட்டுமே அதை வந்து அவங்க நடத்திட்டு வர்றாங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மட்டுமே அதைய அந்த முறையை ஒரு நேரம் மட்டும் இப்போவும் கடைபிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த சாமி வந்து நம்மளை எப்போவுமே கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாரு. நாம் வீட்டிலேயே ஆகாரம் உட்கொள்கிறதாக இருந்தாலும் கூட குடும்பமாக இருக்கும்போது அனைவருமே சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்றதுக்கான வழிவகைகளை தான் நாம் செஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இதே வெளியில் நிலையங்களுக்கு போகும்போது கூட சித்த வித்தை பெற்றவர்கள் சித்த வித்தை பெற்றவர்களோடு சக்தினி சாப்பிடலாம், சித்த வித்தியார்த்திகளோடு சக்தினி சாப்பிடலாம். அந்த மாதிரியான வழிமுறையை தான் இங்கே சாமி வந்து நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஏகோதர சகோதரத்துவம் வர்றதுக்கும் நாம் அந்த ஆகாரங்கள்ல அந்த வெறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ருசி நிலைமைகளை நம்ம பிரித்து பார்க்காம இருக்கிறதுக்கும் அது ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் இந்த சட்டங்களில் 17 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மீதம் இருக்கக்கூடிய சட்டங்களை நம்ம நாளானிக்கு தொடர்ந்து கவனிப்போம். நாளைக்கு இந்த கேள்வி பதில் செஷன் இருக்கிறதுனால நாளைக்கு பாலசுப்ரமணிய ஐயா வந்து அதைய கண்டக்ட் பண்ணுவார். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்றதுக்கு ஏதாவது பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்த நமஸ்காரங்க. ஐயா ஆத்த நமஸ்காரங்க. ஐயா உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் கேட்கணும், அந்த வரேன். அதுக்கு முன்னாடி பாலசுப்ரமணிய ஐயா நல்லா ஒரு கருத்துக்களை வந்து இன்னைக்கு பதிவு வச்சாங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் கடைசியில் அந்த எண்டு கிளைமேக்ஸில் வரும். அதுக்கு முன்னாடி 99 கெட்ட விஷயங்கள் வருது. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா? அதுலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி சண்டை அடிதடி சண்டை எல்லாம் வெட்டி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா மனசு வைப்ரேட் ஆகி வெளியில் போய் நமக்கு வந்து ஒரு ஜீவனை வந்து காப்பாற்றக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ வந்துங்க ஐயா ரமேஷ் ஐயாட்ட உங்களுக்கு சின்ன அந்த
ஐயா உங்களுடைய இதில் வந்து நல்ல ஒரு அருமையான கருத்துக்கள் வந்தது. இந்த உள்ளிருக்கும் அன்னத்தை வந்து நம்ம எடுக்க முடியல. அந்த அம்மா வந்து கிருஷ்ணா பாரதி அம்மா மட்டும் உள்ள அன்னம் எடுக்கக்கூடிய அந்த சூட்சுமத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம அதை எடுக்கிற வரைக்கும் வெளி அன்னத்தை விடவும் முடியாது அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ம். அந்த கிருஷ்ணா பாரதி அம்மா பத்தி கொஞ்சம் லேசா ஒரு 4 வரியில சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு இப்போ அந்த அவங்க அவங்களுடைய எனக்கு அந்த வந்து தீரதை அந்த வைராக்கியம். ஓகே. எனக்கு அவங்க ம். வந்து அவ்வளவா எனக்கு பரிச்சயம் இல்ல. ஆனா, அவங்கள நான் வந்து ஆ ஒரு பொங்கல் அந்த லீவு டயத்துல நாங்க எல்லாரும் ஒரு கேங்கா அங்க வடகரை ஆசிரமம் போயிருக்கும்போது அவங்க அங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அங்க சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து ஆ அவங்கள பத்தின ஒரு அறிமுகம்ங்கிறது கிடைச்சது. ஸோ ஓஹோ. அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க பதில் சொல்றாங்க. ம். அவங்க ஒரு மெடிசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க வந்து ஃபாரின்ல நல்ல ஒரு வருமானத்துல அவங்க நல்ல ஒரு ஆடம்பரமான சூழல்ல இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விதையினுடைய அந்த அறிமுகம் ஏற்படும் போது சாமியினுடைய சட்டங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆடம்பரத்தை எல்லாத்தையுமே அவங்க உதறி விட்டுட்டாங்க. ஓஹோ. நாம் அந்த எளிமை சார்ந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சித்தவேதம் படிச்சு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நல்லா உள்வாங்கி பிராக்டிஸை நல்லா பண்றாங்க. அந்த பிராக்டிஸ்ல அவங்களுக்கு கதி வந்து நல்லா கைவர பெறும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க இந்த வெளிய ஆடம்பரத்தை மட்டும் விடாம இப்ப வெளியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க எதெல்லாம் விட முடியுங்கிறத யோசிச்சு எல்லாத்தையும் விடுறாங்க. ஏன்னா உள்முக பயணத்துக்கு போகணும்னா நம்ம வெளிங்கிறத விட்டாதான் உள்ள போக முடியும் இல்லைங்களா? செப்பலை கூட நம்ம என்ன பண்றோம் வெளியில விட்டுட்டு தான் உள்ள வரோம். அப்படி அந்த மாதிரி சூழல் தான் இப்ப நம்மளுடைய இது இருக்குது இல்லைங்களா? அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய ஆகாரத்துக்காக தானே நம்ம உபஜீவனம் சொல்லிட்டு வெளியில போய் கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அப்ப அந்த வெளி ஆகாரமும் அவங்களுக்கு அந்த கதி கைவரப்படும் போது அதையும் விட்டுறாங்க. இப்ப என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ், அவங்க அக்கௌண்ட்ல காசு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற சூழல் வந்துருச்சு அவருக்கு. அவங்களுக்கு அவங்க உள்ள இருக்கக்கூடிய உணவே எடுக்கிறதுக்கு அவங்க தயாரான நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய சக்தியை அவங்க விரயம் பண்றது இல்ல. அவங்க வந்து வெளியில வந்து நாங்க உட்காந்து சாப்பிடும்போது எல்லாத்துக்குமே பரிமாறுறாங்க. ஆனா அவங்க ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. தண்ணியோ ஆகாரமோ எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க நிறுத்தி 3 வருஷமா அவங்க இருந்ததை அது சொன்னாங்க. 3 வருஷம் ஆச்சு நிறுத்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மற்ற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்ம வடகர ஆசிரமத்துல டைமிங் இருக்கும் இல்லைங்களா? இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் ஒரு அன்னம் போடுற அந்த டைமிங் இருக்கும்ல, அப்ப மட்டும்தான் அவங்க ஜபத்துல இருந்து வெளியில வந்து சர்வீஸ் பண்ணிட்டு திரும்ப ஜபத்துக்கு போயிருவாங்க. ராத்திரி தூங்குறது கிடையாது அவங்க. இது வேற. சரிங்க. முழுக்க ஜபம் தான். ஏன்னா அப்படி இருந்தாதான் அது பாசிபிலிட்டி. நாம ஜீவனை விரயம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்புல இயக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது உணவு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய உணவு மட்டும் அதுக்கு பத்தறது இல்ல. அப்ப அந்த வெளியில போகக்கூடிய சக்தியையும் நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க வெளியில வர்றதே ஒரு 3 மணி நேரம் தான் வெளியில இருப்பாங்க. உலகம்ங்கிற விஷயத்திலேயே அவங்க இருப்பாங்க. மீதி எல்லா நேரமும் அவங்க உள்ளதான் இருப்பாங்க. 24 மணி நேரத்துல எல்லா நேரமும் உள்ள இருக்கக்கூடியவங்க. அந்த சர்வீஸ் பண்ணணுங்கிறதுனால அதுவும் இல்லைன்னா அதுவும் தேவையில்லைன்னா அவங்க உள்ளேறே இருந்துக்க முடியும். அதுவும் அப்படி அவங்க ஒரு 3 மணி நேரம் வெளியில வந்ததுல நாங்க அவங்க கிட்ட சில மணி நேரங்களை செலவு பண்ணி அவங்க கிட்ட இந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தது. சரிங்க சரிங்க சரிங்க. பரவாயில்ல. அப்போ வந்து என்னோட வந்து பாலசுப்ரமணிய ஐயா வந்திருந்தாரு, அப்போ ராமச்சந்திரன் ஐயா வந்திருந்தாரு, இப்போ ஜெயசங்கர் ஐயா லைன்ல இருக்கிறாரு, அவர் வந்திருந்தாரு. சரி சரி. ஆமா. அப்புறம் சண்முக சுந்தரம் ஐயா அவங்கள மீட் பண்ணி அன்னைக்கு பேசியிருந்தாங்க. இப்ப நம்ம இதுல இருக்கிறவங்களே நிறைய பேர் அவங்கள அப்போ மீட் பண்ணியிருந்தாங்க. சரிங்க சரிங்க. சரிங்க. இந்த விஷயம் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கு. அதுல வந்து ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷங்க நீங்க சொன்னது. அதான் சரி பேசி முடிஞ்சது கடைசியில் உங்ககிட்ட கேட்கணும்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷம். நமஸ்காரம் ஐயா. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சேகர் ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ பிரபஞ்சம் படைப்புல வந்து எதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப கண்ணுனா பாக்குது, மூக்குனா நுகருது, காதுனா கேக்குது.
இப்ப இந்த நாக்குல மட்டும் இந்த 6 சுவை, நீங்க 6 சுவை பத்தி பேசுறீங்கல்ல, ஆமா ஆமா ஆமா. அந்த 6 பட்ஸ் இருக்கு. அது ம். என்ன காரணம் இப்போ? நம்ம அதாவது ஏக சுவைன்றோம். ஆமா. ம். அந்த சுவை அறிவுங்கிறது நாக்குக்கு ஏன் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த சுவை அறிவு ஏற்படுறது கவனத்த கொண்டு வர்றதுக்கு தான். ஒரு இனிப்பு சரி. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, அது மேல கவனம் குவியணும் அப்படிங்கிறதுக்காக தான். அங்க கவனம் குவியும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்மளுடைய ஹிருதயமா இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலிருந்து அந்த உமிழ்நீர் சுரந்து கீழ வரும். ம், ம். அந்த சுடுநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அக்னி நேத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீர் தான் நம்மளுக்கு எச்சிலாக ம். உமிழ்நீராக இருக்குது. அதுதான் அந்த உணவை சீரணம் பண்ண முடியும். அங்க ம். உமிழ்நீர் சுரக்காம வெறும் உணவை மட்டும் நம்ம வயித்துக்குள்ள தள்ளணும்னு சொன்னா அங்க சீரணம் ஆகாது. ஓகே. அது சீரணம் பண்றதுக்கு அந்த எச்சில் ரொம்ப அவசியம். இப்ப அந்த எச்சில் சுரக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கவனம் அந்த உணவு மேல குவியணும். அதுல ஒரு விருப்பம் நமக்கு ஏற்படணும். அதான் விருப்பம்னா அந்த டேஸ்டினுடைய ஃபீல் வந்தா மட்டும்தான் அது உணர்ச்சிகள் மூலமாக அந்த உணவு பதார்த்தத்தை ஜீரணம் பண்றதுக்கு தேவையான அந்த சுடுநீரை அது வந்து சுரக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இந்த உடம்பு. சரிங்களா? இப்ப ஓகே. நம்ம ஒரு சில படங்கள்ல ஒரு போட்டோல நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்த உடனே நமக்கு எச்சில் ஊறுதுல்ல. ஆ, ஆமா ஆமா ஏன்னா அந்த கவனம் குவிஞ்சிச்சுனாலே அங்க எச்சில் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆமா. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுல கவனம் இருக்கணும். சாப்பாடுனா இலையில கிடையாது. அதை நம்ம மெல்லும் போது அந்த டேஸ்ட் மேல கவனம் இருக்கணும். அப்படி கவனிச்சு சாப்பிட்டோம்னா அந்த உமிழ்நீர் அதிகமா சுரந்து கொடுக்கும். அந்த உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் போது சீரணம்ங்கிறது சீக்கிரமா நடந்துரும். ரொம்ப ஆமா, கஷ்டப்பட்டு ஆமா. சீரணம் ஆகாது. அப்போ அந்த டேஸ்ட் மேல கவனத்தை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இந்த சுவை உணர்வை நமக்கு வந்து இயற்கை படைப்புல கொடுத்துருக்குறாங்க. அந்த உணவு மேல நமக்கு கவனம் வரும்போது, டேஸ்ட் மேல கவனம் வரும்போது சுரக்கும். இதுல இந்த அறுசுவை அப்படின்னா அதுல எந்த சுவையை நீங்க கவனம் வச்சாலும் அது சுரந்துரும். அதுக்கு சாமி என்ன சொல்றாருன்னா, இந்த அறுசுவையில விருப்ப கொண்டு வந்து நம்ம திணிச்சு வச்சிருக்கிறோம். காரம் பிடிக்காது, கசப்பு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆமா. ம். அதனால சாமி என்ன பண்ணிட்டாருன்னா, ஏதாவது ஒரு சுவை இருக்கணும், அவ்வளவுதானே. எந்த சுவை இருந்தாலும் அது சுரக்கும் இல்லையா? 7வதா ஒரு சுவையா இருந்துட்டு போட்டோம், எல்லாத்தையும் கலந்துருங்க, ஏக ருசியா இருக்கட்டும். அந்த ருசி மேல கவனத்தை வைக்கும் போதும் அங்க இருந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். ம், ம், ம். அதனால அந்த பட் அந்த 7வது சொல்லுங்க. இப்போ அந்த 7வது சுவைன்றது அதுக்கு தனியா பட்ஸ் கிடையாது இல்ல? கிடையாது. அது எல்லாமே கலந்து நானா அது சொன்னது. அது ஒரு புது வகையான சுவையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அது 7ஆம் சுவைன்னு சொன்னேன். ஆனா சாமி 7ஆம் சுவைன்னு அவர் சொல்லல. அது ஏக ருசி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். எல்லாமே சேர்ந்த ருசி. அதுல பாத்தீங்கன்னா காரம் இருக்கும், துவர்ப்பு இருக்கும். ஆனா நம்மளால தனித்தனியா அதை வந்து உணர முடியாது. ம், ம், ம். இதுல காரம் எவ்வளவு இருக்குது, இதுல இனிப்பு எவ்வளவு இருக்குது, எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தனித்து இருந்தாதான் உடனே எல்லாமே தெரியும். எல்லாமே கலந்துருச்சுன்னு சொன்னா அதுல என்ன இருக்குதுன்னே தெரியாது. அப்படி அவரு அந்த வெறுப்பு வராம இருக்கிறதுக்காக வேண்டிய ஒரு புது சுவையா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுத்துருக்கிறார். அப்ப அந்த எல்லாத்தையும் கலந்துட்டீங்கன்னா அதுல வெறுப்பு வராது இல்லையா? அந்த மனசுக்கு வச்சு சொல்றோம். ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி நாய் பூனை எல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாம் 6 சுவை அதுங்களுக்கு இருக்காது. சில பட்ஸ் தான் இருக்கும். ஆமா ஆமா. பூனை எல்லாம் பாருங்க, ஸ்வீட் சாப்பிடாது, அது மாதிரிலாம் இருக்கு. இல்ல அவங்களுடைய உணவு சார்ந்த அந்த சங்கிலியை பொறுத்துங்க. அந்த சுவை உணர்வுங்கிறது இப்போ ஒரு கொசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு திரவ உணவு தான், அதுக்கு ரத்தம் மட்டும் தான் அதனுடைய உணவு அப்படின்னா அதுக்கு அந்த டேஸ்ட்டை தவிர வேற தேவையில்லை. அதுக்கு காரம் தேவையில்லை, இனிப்பு தேவையில்லை. அந்த டேஸ்ட்ல அதனால என்ன உணர முடியுமோ அந்த பட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது. நம்ம புதுசா டேஸ்ட்டை கண்டுபிடிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம் சமைச்சு, இல்லைங்களா? இன்னொன்னு, நீங்க இயற்கை உணவு சைடு நீங்க போய் பாருங்க, உங்களால அதிகமா இனிப்பு சாப்பிட முடியாது. நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல இனிப்பு எல்லாமே அளவா தான் இருக்கும். ரொம்ப அதிகமா தித்திப்புக்குது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்காது. அதுக்குன்னு அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கும். அந்த காரமாகட்டும் எல்லாமே நாமளா அத செயற்கை முறையில செய்யும் போதுதான் அது எக்ஸஸ் ஆகி போயிருது. நன்றி ஐயா. அப்புறம் ஐயா, இன்னைக்கு வந்து ஆண்டு விழா நடந்து சென்னையில. சரி, 25வது ஆண்டு விழா. ஆமாங்க. ஆமா ஐயா, நான் இன்விடேஷன் அனுப்பியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இப்போ அது என்ன, அங்க நிறைய எல்லா மதத்தை சேர்ந்தவங்க கலந்துக்க மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல. ஆமாங்க, பிரம்மகுமாரிகள் இது. ஆமா எல்லாம் வந்தாங்க, கிறிஸ்டியானிட்டி, புத்திசம் எல்லாமே. அப்போ ஒரு சாமி என்ன பேசினாருன்னா,
இப்போ அந்த டிசிப்ளின் அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, மரியாதை கொடுக்குறது பெரியவங்களுக்கு, அதெல்லாம் வந்து நார்த் சைடுல அதிகம். ம், அவங்க பெரியவங்களை பார்த்தா உடனே காலில் தொட்டு கும்பிடுவாங்க. ம், ம், பட் அந்த கலாச்சாரம் நம்ம தமிழர்ல தான் வந்துச்சு. ஆனா நம்ம யாருமே ஃபாலோ பண்ண, குழந்தைங்க கூட ஒரு முதியோரை தொட்டு கும்பிடுற அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது கால. ம், ம். இப்போ நம்ம சித்த வேதத்துல இது ஏதோ ரெஃபரன்ஸ் இருக்குதுங்களா? இல்லைங்க. எனக்கு வந்து உபதேசம் குடுத்திருக்கக்கூடிய கணேசன் என்ன சொன்னாருன்னா, நான் இன்னொருத்தருடைய நாங்க அவர் கால்ல புதுசா அவர பார்த்தப்போ, நமக்கு நான் ஒரு குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி முதல் முறையா அவர சந்திக்கும்போது கால்ல விழுக போறேன். அப்ப அவரு அத இல்லப்பா அப்படி விழுகக்கூடாது. உன்னுடைய ஜீவனை இன்னொருத்தருடைய காலுக்கடியில போய் வைக்கக்கூடாது. அந்த மரியாதைங்கிறது அந்த வணக்கம் சொல்ற அந்த நமஸ்காரத்துல இருந்தாலே போதும். இன்னொருத்தர் கால்ல விழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஸோ எனக்கு இந்த மாதிரி அவர் வந்து வேற எங்கேயும் நான் படிச்ச மாதிரி தெரியல. ஆனா அவர் கணேசையா சொல்லி தான் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். யார் காலையும் நான் விழுகிறது இல்ல. அது மரியாதை மைண்ட்ல இருந்தா போறோம். ஆமா ஆமா அப்படி. ஆமா ஆமா. அது என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த நான் வந்து இன்னொருத்தருடைய காலில் விழுந்துருவேன். எனக்கு அவர் மேல இருக்கிற மரியாதையில. ஆனா ஆசீர்வாதம் பண்றவருக்கு கர்வம் ஏறிடக்கூடாது. உலகமே என்னுடைய காலடியில தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு கர்வம் ஏறிடுச்சுன்னா என்ன பண்றது? எல்லாரும் என் காலில் வந்து விழுகிறாங்க, எனக்கு மரியாதை செலுத்துறாங்கிறப்போ அந்த அகங்காரம் என்ன பண்ணும்னா தன்னை ஒரு பெரிய ஆளா அபிமானிச்சுக்கும். ஸோ அந்த கர்வம் அங்க ஏற்படக்கூடாது. அதனாலதான் இப்ப இங்க குரு சிஷ்யங்கிற முறையவே சாமி எடுத்துட்டாரு. யாருக்கு யாரு குருவும் கிடையாது, யாரு சீடனும் கிடையாது, எல்லாருமே மாணவர்கள் தான், எல்லாரும் வித்தியார்த்திகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த சமத்துவத்தை சாமி கொண்டு வந்தார். இல்லைன்னா நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் 30 வருஷம் ஆச்சு, நான் 40 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இங்க பெருமை பேசிக்கிட்டு சண்டை போட்டு இருப்போம். அது எல்லாமே ஈக்குவாலிட்டி ஆயிடுச்சு. நேத்து உபதேசம் வாங்கினவனும் வித்தியார்த்தி தான், 30 வருஷம் ஆனவனும் வித்தியார்த்தி தாங்கிற சமத்துவத்தை சாமி கொண்டு வந்துட்டாரு. அதுல அனுபவத்தையும் சொல்லி சண்டை போட முடியாது, ஏன்னா அதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம சித்தவேதம் வந்து பாவ புண்ணியம் எல்லாம் கிடையாது, இந்த காத்து வெளியே வருது அதான் பாவம் சொல்றாங்க. பட்டு அந்த வேற சமுதாயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலில் விழும்போது அந்த கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, அதை தொட வேணும் அப்படின்னுவாங்க. அது தொட்டிங்கன்னா நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் ஒரு பழக்கம் வழக்கம் தான் சொல்றேன். அது மாதிரி பட் நமக்கு பாவ புண்ணியம் கிடையாதுனால நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தர் நம்ம காலில் விழுகிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தாழ்த்திக்கிட்டோம்னு அர்த்தம். நாம அவருக்கு அடிபணிஞ்சு போறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? ஆமா, அது வந்து ஹம்பிள்ன்றாங்க. ஹம்பிள். அந்த மாதிரி. ஆமா, அப்படி ஒரு நிலைமைங்கிறது வருது. ஆனா இன்னொரு சைடு என்னன்னா, அந்த இன்னொரு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவரு, அந்த நின்றுட்டு இருக்கிறவருக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா அந்த கர்வத்தை தூண்டிடும். தூண்டுகளாகக்கூடாது. ஆமா ஆமா, அதுக்குதான். இப்போ முதல் முறையா அவரு நம்ம யோவான் ஸ்நானன் கிட்ட வந்து நீங்க தான் வரப்போற மேசியாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ அவர் பின்னாடி வர்றவர் ரொம்ப பெரியவர், அவருடைய பாதரட்சியினுடைய வார அவுக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தன்னை அவர் ரொம்பவும் தாழ்த்திக்குவார். ஆனா வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாதான் நான் அடுத்த வேலையை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த யோவான் ஸ்நானம் கட்டி அவர் ஞானஸ்நானம் வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவார். அந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அந்த கர்வம் கிடையாது. அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, தன்னையும் தாழ்த்திக்கிறார். இல்ல நீங்க கொடுங்க, இதுதான் முறை, நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வேலையை நான் பார்க்க போவேன், அதனால உங்ககிட்ட ஞானஸ்நானம் வாங்குறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதையும் செய்வார். சோ அந்த மாதிரி ஒரு புரிதல் தன்மையில 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க 2 பேரும் தன்னை தாழ்த்திக்கிறதும் உயர்த்திக்கிறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்வம் கிடையாது. ஆமா, அவருக்கும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவும் கிடையாது. அதனால அவங்க 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஒருத்தர் வந்து மாறி மாறி புகழ்ந்துக்குவாங்க, மாறி மாறி தன்னை தாழ்த்திக்குவாங்க. இதே இன்னொரு சந்தர்ப்பத்துல அவர் யோவான் ஸ்நானன் இறந்ததுக்கு அப்புறம், அவருடைய அந்த சிறை சேதம் ஆனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்பாங்க, இவர் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லும் போது, அவரை யாருமே நம்பல. நீங்க என்ன நீங்க நம்புனீங்க? நானும் மதிமான பிரியனா இருக்கிறேன், என்ன நம்புனீங்க? அவனுக்கு அது கூட அந்த வழக்கம் கிடையாது, அவன் ரொம்ப பெரிய ஆளா இருந்தான், ஆனா அவனை யாருமே நீ ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆதங்கப்பட்டிருப்பார் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பத்தி பேசும்போது. அங்கேயும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, யோவான் ஸ்நானனை மேல தூக்கி வச்சு இயேசு கிறிஸ்து பேசியிருப்பார். என்ன விடவும் அவன் உயர்ந்தவனா இருந்தானே, அவனை நீங்க தான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். சோ அந்த மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ள அந்த மியூச்சுவல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது.
எங்க தன்னை தாழ்த்திக்கணுமோ அங்க தாழ்த்திக்கிறாங்க, எங்க இன்னொருத்தனை உயர்த்தணுமோ அங்க உயர்த்திக்கிற அந்த மனப்பக்குவத்துலதான் அவங்க இருந்தாங்க அவங்க. So, அவங்க வந்து ஒருத்தர் காலில் என்னங்கய்யா மதுபான பிரியன், அந்த வைன் சாப்பிடறதுல சொன்னீங்களா? மதுபான பிரியன். ஆமா, அது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த நசரேயனாக வளர்க்கப்படுற முறையில வந்து அந்த மதுபானம் குடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்திருக்கும். அது வந்து இயேசு கிறிஸ்து நசரேயனா வளர்க்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனா யோவான் ஸ்நானன் ஒரு நசரேயனாக வளர்க்கப்பட்டிருப்பாரு. சோ அந்த நசரேயனுங்கிறது யூத மதத்துல ஒரு ஹையர் ப்ரியாரிட்டியா இருக்கிறது. அந்த மதத்துக்குனே அவனை ஒப்பு கொடுக்குற அளவுக்கு அவனை வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹிந்து மத சம்பிரதாயத்துல என்ன பண்ணுவோம்னா, வேதம் ஓதுறதுக்குனே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு ஸ்கூல் வச்சு அதுக்குன்னே டெடிகேட்டடா அவங்களை அங்கேயே அனுப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்கள வந்து அப்படி கடவுளுக்காகவே சின்ன வயசுல இருந்தே, அவங்க பிறந்ததுல இருந்தே கடவுளுக்காகவே அவங்க சட்டத்துக்காகவே வளர்க்கப்படுற நிலைமையில தான் யோவான் ஸ்நானன் வளர்ந்து வந்திருப்பாரு. சோ அதைத்தான் அவர் அங்க குறிப்பிடுறாரு. அவன் மதுபானனே, அவன் வந்து இது வரைக்கும் வைன் குடிச்சதே கிடையாது. அவன் அவ்வளவு உயர்ந்த ஆன்மீகத்தினுடைய நடவடிக்கையில் இருக்கிறவன். அவனை நீங்க ஏத்துக்கவே இல்லை, ஆனா நான் அந்த நடவடிக்கையில் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்றதுக்கு தான் அவர் அதை மீன் பண்றாரு அவருங்க. நன்றி ஐயா. சந்தோஷம் சந்தோஷம். ஆத்த நமஸ்காரங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சந்தோஷங்க. அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. அந்த சத்திய வாசகத்தை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையா இருக்கக்கூடிய சமீரனுங்கிற கதியை வர வைக்கிறதுக்கு எந்த சமயத்துலையும் எந்த வேலை செய்யும் போதும் அந்த அபியாசத்திலையும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து கேள்வி பதில் சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு நம்ம நாளானைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம மீட் பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய சட்டங்களை கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.